அனைவருக்கும் வணக்கம். சொன்னார்கள் சொன்னார்கள்ன்ற புத்தகத்தில் இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் ஆற்றிய சொற்பொழிவு. மாணவர்கள் கல்வியை ஏன் வெறுக்கிறார்கள் அப்படின்ற தலைப்பில் இடம்பெற்றிருக்கு. மாணவர்கள் கல்வியை ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்றத ஒரு கதை மூலமாக விளக்கியிருப்பாங்க இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள். வாங்க அந்த கதையை பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்திருக்காரு. அவர் ஒரு நாய் வளர்த்துருந்துருக்காரு. ஆணாவுக்கு அடுத்தடுத்து ஆவணான்ற மாதிரி பணக்காரங்கனாலே நாய் வளர்க்கணும் அப்படின்றது இன்னைக்கு நம்மளுக்கு எழுதப்படாத சட்டம் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த பணக்காரரும் ஒரு நாய் வளர்க்குறாரு. அவர் வசதிக்கு தகுந்த மாதிரி ஒரு உயர்ந்த ரக நாய் வளர்க்குறாரு. அந்த நாய் மேலே தன்னோட பாசத்தையெல்லாம் கொட்டி வளர்க்குறாரு. அந்த நாய்க்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. உடனே அதை டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. டாக்டர் அதோட உடம்பை செக் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து டானிக் எழுதி கொடுக்குறாரு. இப்போ அந்த டானிக்கை அந்த நாய்க்கு வேலைக்கு கொடுக்கணும். இது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காரர்களுடைய பொறுப்பு. இந்த நாய் சாப்பிடத்துக்கே பாடா படுத்தும். இப்போ இந்த டானிக்கை வேற கொடுக்கணுமா, வேலையாட்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஏன்னா நாய் நல்லா இருந்தால் தான் அங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் நல்லா இருக்க முடியும். ஏன்னா மனுஷன் வந்து மனுஷனை மதிக்கிறது கிடையாது இல்லை. அப்போ இந்த வேலைக்காரர்களாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எல்லாரும் சேர்ந்து அந்த நாய்க்கு வந்து அந்த டானிக்கை கொடுக்கறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த நாய் அந்த டானிக்கை குடிக்காமல் பாடா படுத்துது. அந்த நாயை கட்டி பிடிச்சி அந்த டானிக்கை எப்படியாவது வாய்க்குள்ளே ஊற்றிடலான்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து போராடி பார்க்குறாங்க, முடியலை. இப்படி ஒரே கலைபரமாக இருக்குது அந்த வீடே. அந்த கலைபரத்தில் அந்த டானிக் கீழே சிந்திடுது. உடனே அந்த நாய் ஆர்வமாக ஓடி வந்து அந்த டானிக்கை நக்கி சாப்பிட ஆரம்பிக்குது. அப்போ பாருங்கள், நாய்க்கு அந்த மருந்து பிடிக்காம இல்லை, ஆனால் அதுக்கு கொடுத்த முறை தான் தவறான முறை. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய் நடுக்கடலுக்கு போனாலும் நக்கித்தான் குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாயோட பழக்கம் என்ன, எந்த உணவு கொடுத்தாலும் அதை நக்கி சாப்பிட்றது. அதுக்கு மாறாக அது வாய்க்குள்ளே போய் ஊற்றணும் அப்படின்னா அது எப்படி ஏற்றுக்கும்? அப்போது எந்த ஒரு விஷயத்துமே அதை எப்படி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுப்பாங்க. அதைத்தான் வந்து இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. மாணவர்களுக்கு கல்வியை வலிந்து திணிச்சோம் அப்படின்னா, கட்டாயப்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னா மாணவர்கள் படிக்க மாட்டாங்க. அதை அவங்களுக்கு எப்படி கொடுக்கணுமோ, எப்படி எளிமைப்படுத்தி அவங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுக்கணுமோ அப்படி கொடுத்தோம் அப்படின்னா மாணவர்கள் கண்டிப்பாக கல்வியை கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. கல்வி அறிவை வளர்க்கக்கூடிய கருவி. அதை இன்றைய கல்வியாளர்கள் மாணவர்களுக்கு ஏற்ற முறையில் எளிமையாக்கி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க சாதனை படைப்பாங்க அப்படின்னு இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுதான் இந்த கதை. எனக்கு இந்த சொற்பொழிவை படித்தோன்னே நாலடியார் பாடல் ஒன்று ஞாபகத்துக்கு வந்துச்சு. மம்மர் அறுக்கும் மருந்து அப்படின்னு கல்வியை அந்த பாடல் சொல்லும். அதாவது அறியாமையிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய ஒரே மருந்து கல்வி தான் அப்படின்னு அந்த பாடல் சொல்லும். அந்த பாடல், இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மை உலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. இதுதான் அந்த பாடல். இம்மை பயக்குமால், இந்த ஜென்மத்தில் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை, கல்வி தான் தேவை. நம்ம இன்பமாக இருக்கிறதுக்கு முக்கியமாக என்ன தேவை, கல்வி தேவை. ஈய குறைவின்றால், கொடுக்க கொடுக்க குறையவே குறையாது கல்வி என்ற செல்வம். இப்போ நம்மள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, கொடுக்க கொடுக்க குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் கல்வி கொடுக்க கொடுக்க பெருகிக்கிட்டே இருக்கும். அப்படிதானே? மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நம்மளுக்கு அந்த அறிவு ஆழப்படுமே தவிர கண்டிப்பாக குறையாது. ஈய குறைவின்றால் அப்படின்ற இந்த சொல்லை படிக்கும்போது எனக்கு கல்வியை பற்றின இன்னொரு பாடல் ஞாபகத்துக்கு வந்துச்சு. வெள்ளத்தால் அழியாது வெந்தலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது கல்லருக்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வியனும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உலகின்றீரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். அதாவது கல்வியினுடைய சிறப்பை சொல்கிறதுக்கான இந்த பாடல். இதில் கொடுத்தாலும் நிறைவன்றி குறைவுறாது, அதைத்தான் இங்கே நாலடியாரில் ஒரே லைனில் சொல்லியிருப்பாங்க. ஈய குறைவின்றால், கொடுக்க கொடுக்க குறையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தம்மை விளக்குமால், கற்றவர்களை புகழடைய செய்யக்கூடியது எது, கல்விதான். தாமுலரா கேடின்றால், நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மள்ட்ட இருந்து பிரிக்க முடியாத செல்வம் எது, கல்விதான். எம்மை உலகத்தும், அதாவது 7 உலகம் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எல்லா உலகத்திலும் யாம் காணோம், யான் கண்டதில்லை கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. அறியாமையை அறுக்கக்கூடிய ஒரு மருந்து கல்வி போல் எதுவுமே நான் பார்த்ததில்ல அப்படின்னு இந்த புலவர் வந்து சொல்கிறாரு. இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுலரா கேடின்றால் எம்மையுலகத்தும் யாம் காணோம் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. இந்த மருந்து கல்வி, இதை உண்மைப்படுத்தி இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இந்த சொற்பொழிவு நிகழ்த்தினாங்க இல்லையா, அதை படித்தோன்னு இந்த பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. எது எப்படியோ படித்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் உருப்படலாம், மென்மேலும் சாதிக்கலாம். அதனால் எல்லாரும் படிப்போம். நன்றி, வணக்கம்.